பார்க்கிறோம். கோவில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உத்தரவை மதிக்கவில்லை எனில் இந்து அறநிலையத்துறையின் ஆணையரை நீக்கம் செய்யும்படி உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பாப்பராயன்பேட்டையில் உள்ள 300 ஆண்டு பழமையான விஜய வரதராஜ பெருமாள் கோவிலை வடகலை வைணவ சம்பிரதாயப்படி திருப்பணிகள் மேற்கொண்டு கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 12 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த 2020ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி ஜெகநாத் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மிகவும் சிதலமடைந்துள்ள கோவிலின் உள்பகுதியில் முள் செடிகள் முளைத்து புதர் மண்டி இருப்பதாக கூறி மனுதாரர் புகைப்படத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதை பார்த்த நீதிபதிகள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருந்தார். பிற்பகல் இந்த வழக்கு மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்து அறநிலையத்துறை ஆணையர் பி எஸ் ஸ்ரீதர் என்பவர் காணொலி காட்சி மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அப்போது நினைவு சின்னங்கள் நாட்டின் சொத்துக்கள் என்றும் அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் கோவில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை நீக்கம் செய்யும்படி உத்தரவிட நேரிடும் எனவும் இணையானருக்கு எந்தவித ஒரு பதவி உயர்வும் வழங்கக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தார்கள். இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் விஜய வரதராஜ பெருமாள் கோவிலில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் என்ன, மேலும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்பது குறித்து அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 29ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.